வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பூண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உணவு மற்றும் மருத்துவத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்துட்டு இருக்கு. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற அந்த கந்தக சத்து தான் அதுக்கான மருத்துவ குணங்களை கொடுக்கறதுக்கு முதன்மையான ஒரு காரணமாக இருக்குங்க. ஸோ தினமும் நம்ம அன்றாடம் உணவுகளில் பூண்டு சமைத்து எடுத்துக்கொள்ளணும். பச்சையாக பூண்டு எடுத்துக்கொண்டாலுமே மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் பூண்டு இருக்குது. இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாகவும் பூண்டு நமக்கு செயல்படுது. பூண்டுடைய ஒட்டுமொத்த மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு இதயத்தினுடைய நண்பனாக கருதப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்களை வராமல் தடுக்குது. ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் இதயத்துக்கு ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது இறுக்கங்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அதை தான் ரத்த ஓட்டம்னு சொல்லுவோம். உயர் ரத்த அழுத்தத்தை, அந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு பூண்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணும். அந்த பொட்டாசியம் சத்து ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை சீரான நிலை கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ இது தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதுக்குமே பூண்டு தான் உதவிகரமாக இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால்ஸ் நீக்கிக்கலாம். அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை பராமரிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். இது தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு ஒரு இயற்கை ஆன்டிபயோட்டிக், அதாவது நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குங்க. ஸோ சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகள் உங்களை பாதுகாக்குது. அந்த சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. இப்போ தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கிறதாக தான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதாவது இம்யூன் சிஸ்டமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. இப்போ பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்படுத்தப்படுவதால் புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு தொற்று நோய் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பாக்டீரியா, பூஞ்சை தொற்று, வைரஸ் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பூண்டு நமக்கு வழிவகை செய்யும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல பூண்டு மிகச்சிறந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு தொல்லையை, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை மற்றும் அந்த வயிற்று உப்பு சத்தியெல்லாம் நீக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்களையும் நார் சத்துக்களையும் பூண்டு கொண்டு இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கிருமிகளை அழித்து செரிமானத்தை நமக்கு பூண்டு சீராக்கும். ஸோ உணவுகளோட பூண்டு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின் போது செரிமானம் எப்போதுமே நமக்கு எளிமையாக நடந்து முடிஞ்சிடும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், குறிப்பாக அந்த வாயு பிரச்சனை, வயிற்று வலி, இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. வயிறு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம், செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் நம்ம பூண்டு அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கிறோங்க. சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது இன்சுலின் சுரப்பை சீராக்கி நீரிழிவு நோயாளிகளுக்கு பக்கபலமாக நமக்கு இருக்குங்க. அதாவது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விட வைக்கும். இப்போ நீங்கள் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை, ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே இப்போ இருந்தே பூண்டு அன்றாடம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அந்த இன்சுலின் உணர்திறன் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் ஃபியூச்சரில் வரவே வராது. நீங்கள் நலமாக இருக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடைவதை முன்னாடியே தடுக்கும். செல்கள் சேதமடைஞ்சிருந்ததுன்னா அதை நீக்கி புதுவிதமான செல்களை மீண்டும் மீண்டும் நமக்கு புதுப்பிக்கும். குறிப்பாக நமக்கு அந்த இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை புற்றுநோய் செல்கள் தாக்கி அழிக்கும் போது செல்கள் எல்லாம் செயலிழந்து போச்சு அப்படின்னா நமக்கு அந்த கேன்சர் சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாக காட்ட ஆரம்பிக்கும். புற்றுநோய் செல் பரவல் அதிகமாக இருக்கும். அதாவது அதை நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் பரவாமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா அதுக்கான
ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தி திறன்லாம் பெறுவதற்கு பூண்டு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போ புற்றுநோய் செல் பரவி இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம நீக்கிக் கொள்ளலாம் முறையான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு. அதே போல் புற்றுநோய் வந்து பரவாமல் உங்களுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலுமே பூண்டு நீங்கள் பிறந்து எடுத்துக்கலாம். ஸோ புற்றுநோய் தடுப்புக்கு பூண்டு சிறந்த ஆதாரமாக இருந்து நச்சுக்களை நமக்கு வந்து நீக்கும். அதாவது நம்மளுடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், கன உலோகங்கள் மற்றும் நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ பூண்டு வந்து நீங்கள் பச்சையாக இல்லை வேக வைத்து உங்களுடைய உணவுகளில் வந்து நீங்கள் சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.